ஃபீச்சர் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி விவாதங்கள் போயிட்டுருக்குது. ஆனால் இந்த செய்திகள் மத்தியில் நைஸாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றிய அரசின் ஊழியர்கள் இனி நேரடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்பில் சேர்ந்து செயல்படலாம். இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த அறிவிப்பு என்பது மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசினுடைய பணியாளர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் அவங்களை தெரிவு செய்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு துறை இருக்குது. அந்த துறை ஒரு ஜிஓ ஜூலை மாதம் 9ஆம் தேதி போட்டிருக்கிறாங்க. அதன்படி ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது ஒரு கலாச்சார அமைப்பு. அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒன்றிய அரசினுடைய எல்லா ஊழியர்களும், அதிகாரிகளும், அலுவலர்களும் கலந்து கொள்ளலாம் இப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான பாரதூரமான பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்தியாவில் சாதி ரீதியாக, மத ரீதியாக பெரும்பான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய சித்தாந்தத்தை ஆர்எஸ்எஸ் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு அமைப்பை, ஒரு பாசிச அமைப்பை, அந்த அமைப்பில் அரசு ஊழியர்கள் சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு சொன்னால், அந்த அரசு ஊழியர்கள் அவர்களுடைய சிந்தனை, செயல்பாடு, அவங்க மக்கள் அவங்க அலுவலகங்களுக்கு வரும்போது எப்படி அவர்கள் பார்ப்பார்கள், ஒரு முஸ்லீம் வந்தால் எப்படி நடத்துவாங்க, ஒரு கிறிஸ்தவர் வந்தால் எப்படி நடத்துவாங்க, ஒரு பாதிரியாரை பார்த்தா அவங்க எப்படி முறைப்பாங்க, இப்படி பல பிரச்சனைகள் அடங்கியிருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்படுகிறது. தடை செஞ்ச பிறகு இவங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் கோல்வல்கர் என்பவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் உள்துறை அமைச்சருக்கு கடிதம் மேலே கடிதம் எழுதுகிறார். நீங்கள் என்ன கண்டிஷன் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்கள் தடையை எடுங்க, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு இயக்கம், நாங்கள் சனாதனவாதிகள், இப்படிலாம் கடிதம் போடுறார். அப்போ வல்லபாய் பட்டேல் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பாக நீங்கள் அறிவிக்கணும். இரண்டாவதாக உங்கள் இயக்கத்திற்குன்னு சொல்லி விதிமுறைகள், பைலா நீங்கள் உருவாக்கி அதில் நீங்கள் எப்படி உறுப்பினர்கள்லாம் தலைவரை தெரிவு செய்கிறீங்க, உங்கள் கட்சி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு எழுதி நிறைவேற்றி அனுப்பணும். இப்படி பல நிபந்தனைகள் போடுறாரு. இந்த நிபந்தனைகள்லாம் ஆர்எஸ்எஸ் நிறைவேற்றிய பிறகு அப்போ தான் இந்தியாவினுடைய அந்த மூவர்ண தேசிய கொடியெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு தடை நீக்கப்படுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா, இந்தியாவில் 1947 சுதந்திரத்துக்கு பிறகே பல இடங்களில் வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரங்கள் நடக்குது. அதில் எதிர்பார்த்தது போலவே முஸ்லீம் மக்கள் தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த கலவரங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய சம்பந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய மற்ற அமைப்புகள் எல்லாமே அதில் இருக்குது. ரெண்டாவது, 1925 ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் இன்று வரை மக்கள் பிரச்சனைக்காக ஒரு முறை கூட போராடியதில்லை. அவர்கள் பசுவதை தடை சட்டத்துக்காக போராடி இருக்கிறாங்க, மதமாற்ற தடை சட்டத்துக்காக போராடி இருக்கிறாங்க, காஷ்மீரில் ஆர்டிகிள் 370 எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு போராடி இருக்கிறாங்க, பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்ட வேண்டும் இதற்கு போராடி இருக்கிறாங்க. ஆனால் சாதாரண மக்கள், பெரும்பான்மை மக்கள், உழைக்கும் மக்கள், அவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக கூட அவங்க போராண்டதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழலில் 1966 பசுவதை தடை சட்டத்துக்காக ஆர்எஸ்எஸும் அதனுடைய துணை அமைப்புகளும் தீவிரமாக போராட்டத்தில் ஈடுபடுது. அப்படி ஈடுபடும்போது கலவரம், வன்முறையெல்லாம் நடக்குது. இதையெல்லாம் பார்த்த இந்திரா காந்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைய பிரதமர், இனிமேல் அரசு ஊழியர்கள் யாரும் ஆர்எஸ்எஸ்ஸில் இடம்பெறக்கூடாது, ஆர்எஸ்எஸ் ஒரு கலாச்சார அமைப்பு இல்லை, அது ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஜனசங்கத்தினுடைய ஒரு தாய் அமைப்பாக இருக்கிறது, எனவே அரசு ஊழியர்கள் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி 1966 ஒரு ஜிஓ கொண்டு வராங்க. இதே போல் 1970, 1980லேயுமே இந்த ஜிஓக்கள் மீண்டும் கொண்டு வரப்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்தி பெல்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கம் ஒன்று சாதி மத ரீதியாக அவங்க சனாதனவாதிகளாக இருப்பாங்க. ஒரு தனக்கு கீழே இருக்கிற சாதி மக்களை அவங்க பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள அடக்குமுறை செய்வதாக இருக்கட்டும், அதில் அவங்க இயல்பாக இருப்பாங்க. அதே போல் சிறுபான்மை மக்களை இந்த மாதிரி அச்சுறுத்துவது, இதுலேயும் அந்த அதிகார வர்க்கம் இயல்பாக இருக்கிறது. இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது
அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் வந்து ஒரு நெருங்கிய ஒரு பிணைப்பு என்பது வந்து இருக்கிறது. அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இப்படி ஒரு பைலாவை வந்து உத்தரவை வந்து இந்திரா காந்தி வந்து கொண்டு வராங்க. அதன் பிறகு பிஜேபி வந்து 1980 90களுக்கு பிறகு 2000 வந்து சில மாநிலங்கள் எல்லாம் வந்து ஆட்சியை பிடிக்குது. அந்த மாநில அரசுகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய மாநில அரசு ஊழியர்கள் வந்து ஆர்எஸ்எஸில் சேரலாம், அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, அது ஒரு கலாச்சார அமைப்பு, பண்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வராங்க. உதாரணத்துக்கு இப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வரும்போது என்ன செய்யும், ஆர்எஸ்எஸ்ஸில் வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லும். அதுக்கு பிறகு பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லும். இப்படி வந்து அந்த மாநிலங்களில் வந்து நடக்குது. இன்றும் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள், உத்தரகாண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசு ஊழியர்களும் வந்து நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸில் வந்து மெம்பராக வந்து இருக்கலாம். இதையத்தான் இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய ஊழியர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸில் இருக்கலாம் அப்படின்றதை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இதனுடைய விளைவு வந்து என்னவாக இருக்கும்? இப்போ தமிழ்நாட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ரயில்வே இருக்குது, விமான நிலையங்கள் இருக்குது, பொதுத்துறை வங்கிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வங்கிகள் வந்து இருக்குது, அப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது, இடி இருக்குது, இது மாதிரி வந்து பல துறைகள் வந்து இருக்குது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அந்த துறை வந்து இருக்குது, என்எல்சி இருக்குது, இப்படி பல அமைப்புகள்லாம் எடுத்துக்கோங்க. இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஊழியர்லேருந்து மேனேஜர் வரைக்கும் அத்தனை பேரும் வந்து ஆர்எஸ்எஸில் சேரலாம் அப்படின்னு சொன்னால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? காலையில் ஆர்எஸ்எஸ் ஷாகா போயிட்டு, பகலில் வந்து ஆஃபீஸ் போயிட்டு, திரும்ப வந்து சாயங்காலம் வந்து ஏபிவிபிலேயோ அல்லது வந்து அவங்க தொழிலாளர் அமைப்புலையோ, பஜ்ரங் தள்லையோ, இந்து முன்னணிலையோ, விஸ்வ இந்து பரிஷத்துலையோ அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜனநாயக நாடா, இல்லை இந்து ராஷ்டிரமா, இல்லை சனாதனிகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாடா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. இதை வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து இதை வந்து எதிர்த்துருக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியர் எப்படி வந்து ஒரு அரசியல் கட்சியில் வந்து இருக்கக்கூடாது என்ற உத்தரவை பாரதிய ஜனதா வந்து ஏன் வந்து இதை மீறி செய்திருக்கிறது? அப்போ நேரடியாக அவர்கள் வந்து அதிகார வர்க்கத்தை ஒரு இந்துத்துவ மயமாக மாற்றுவதற்காக இதை வந்து செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த அரசு அதிகாரிகள் ஊழியர்கள்லாம் இப்படி ஆர்எஸ்எஸில் சேரலான்னு கொண்டு வந்துட்டா சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்படுகின்ற சாதி மக்களை இவர்கள் எப்படி நடத்துவார்கள்? அதே போல் சிறுபான்மை மக்களை இவர்கள் எப்படி பார்ப்பார்கள், எப்படி நடத்துவாங்க? தங்கள் அலுவலகத்துக்கு வரக்கூடிய ஒரு பாதிரியாரையோ அல்லது ஒரு முஸ்லீமையோ அல்லது ஒரு தலித்தையோ அல்லது ஒடுக்கப்படுகின்ற சாதியையோ ஒரு பழங்குடி மக்களையோ இவர்கள் என்ன மாதிரியான பார்வையில் பார்ப்பாங்க? அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க, செஞ்சிட்ருக்கிற உதவியை வந்து நிறுத்துவாங்க. அப்புறம் எல்லா ஆஃபீஸும் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அலுவலகங்களாக வந்து மாறும். ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்கு வந்து எல்லா அலுவலகங்களுக்கும் போவார். இந்த அலுவலகங்களுடைய அந்த வசதிகளை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பயன்படுத்தி கொள்ளும், தன்னுடைய விழாக்களை வந்து அங்கே வந்து நடத்தும். இப்படி இதனுடைய விளைவு என்பது வந்து விபரீதமானது. எனவே இதை அனைவரும் சேர்ந்து வந்து முறியடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்த மாதிரி வட இந்தியாவில் வந்து சிவபக்தர்கள் அந்த யாத்திரை போகிறாங்க இல்லையா, கன்வார் யாத்திரை. அந்த யாத்திரையில் வந்து அந்த உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள் வந்து அந்த பெயரெல்லாம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தடை உத்தரவு வந்து போட்டிருக்குது. அதே போன்று இதையும் வந்து நாம் வந்து நீதிமன்றத்திலையும் சரி, மக்கள் அரங்கிலும் சரி கொண்டு போய் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸில் இடம்பெறக்கூடாது என்று ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உத்தரவை நாம் நிறைவேற்று வண்ண வந்து போராட வேண்டும். இல்லை என்றால் ஏற்கனவே வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கம் வந்து இந்துமயமாக இருக்கிறது, அது இன்னும் ஒரு வெறி கொண்ட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய முகமாக வந்து மாறிவிடும். இதில் இன்னொரு அம்சம் வந்து என்னென்னா, மோடி பிஜேபிக்கு வந்து இப்போ 240 சீட்டாக வந்து குறைஞ்சதுனால ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்து ஒரு மெல்லிய விமர்சனத்தை வந்து ஆர்எஸ்எஸ் மேலே வந்து வைக்கிறாங்க. அதனால வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வந்து ஒரு கூல்டவுன் பண்ணணுன்றதுக்காக இவங்க வந்து இந்த தடை நீக்கத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே நட்டா வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், இனிமேல் ஆர்எஸ்எஸ்னுடைய தேவை வந்து எங்களுக்கு இல்லை, பிஜேபியிலே வந்து தொண்டர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவங்களே அரசியல் வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னார். இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. தேர்தலுக்கு பிறகு 240 சீட்டாக குறைஞ்ச பிறகு மோகன் பகவத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் பத்திரிகையான ஆர்கனைசர் வரைக்கும் எல்லாருமே வந்து பாரதிய ஜனதாவை மோடியும் மறைமுகமாக ஒரு லைட்டாக அப்படி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்தாலும் சரி, இதனுடைய விளைவு என்பது வந்து மிகவும் மோசமானது. ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பாசிச அமைப்பு, அது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான அமைப்பு.
அந்த அமைப்பில் ஒரு அரசு ஊழியர் ஒன்றிய அரசினுடைய ஊழியர் சேரலாம் என்பது உலகத்திலேயே எங்கேயுமே அப்படி வந்து பார்க்க முடியாது. இதை நாம் வந்து எதிர்த்து போராட வேண்டும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் நண்பர்களிடம் அறிமுகம் செய்யுங்கள், ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.